ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே மோதல் வெடித்ததா அப்படிங்கிற ஒரு புள்ளியில் ஒரு மேட்டரை கொண்டு வந்திருக்கேன். டெல்லி வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுற ஒரு தகவலை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ்ன்னு வச்சுக்கலாம். என்னன்னாக்கா ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே மோதல் வெடித்ததா அப்படிங்கிற ஒரு புள்ளியில் ஒரு மேட்டரை கொண்டு வந்திருக்கேன். என்னையா அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை? ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு தானே பாஜகன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன அப்படி மனக்கசப்பு, என்ன அந்த முடிவு எடுக்கிறதா கருத்து முரண் அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த பாஜக இருக்கு இல்லையா, பாஜகவினுடைய தலைவரை வந்துட்டு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் வந்துட்டு தலைவர் பதவி, அதாவது தலைவர் பதவிக்கான காலம் முடிஞ்சு இன்னும் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்குது. அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல தான் நிறைய சிக்கல் வந்திருக்கு. அதாவது பாஜகவில் வந்துட்டு அதிகார மையமாக இயங்கக்கூடியவர்கள் வந்து ரெண்டு பேர். ஒருத்தர் வந்து மோடி, இன்னொருத்தர் வந்து அமித்ஷா. இவங்க ரெண்டு பேரும் வந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. மோடிக்கு ஆதரவாக தான் அமித்ஷா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்களை வந்துட்டு பாஜகவுக்கு தலைவராக தேர்ந்தெடுங்க. அப்போ அவங்க தானே அதிகார மையன்றீங்க, அப்புறம் அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு போகலாமே, அதில் என்ன சிக்கல்? அவங்க ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆனால் ஆக்சுவலாக அது மேட்ரு கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக. என்ன தான் வந்துட்டு மோடியும் அமித்ஷாவும் வந்து அதிகார மையமாக பாஜகவில் இருந்தாலும் கூட அவங்க ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு இசைவு கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? ஆர்எஸ்எஸ். நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு பர்மிஷன் எங்கே போய் வாங்கணும்? ஆர்எஸ்எஸ் கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய சூழல் இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க? அந்த ரெண்டு பேர் வேணாம், நீங்கள் முடிவு பண்ணிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேர் தேவையில்லை, நாங்கள் ஒரு ரெண்டு பேரை சொல்கிறோம், அவங்கள வந்து தலைவராக யாரையாவது சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்க ரெண்டு பேருக்கும் கருத்து மோதல் வெடிச்சிருக்கு. ஒரு கருத்து முரண் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ யாரப்பா இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மோடியும் அமித்ஷாவும் வந்துட்டு ரெண்டு மந்திரிகள் பேரை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட. இவங்கள வந்துட்டு பாஜகவினுடைய தலைவராக போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாரும் கிடையாது, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதானை வந்து நீங்கள் நிச்சயமாக அந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கை விவகாரமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அந்த குறிப்பாக அந்த ஒரு திட்டத்துக்காக ஒதுக்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய ஒரு நிதியை வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து கடுமையாக வந்து சாடி இருந்தது. நிறைய விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. அந்த வகையில் தர்மேந்திர பிரதானையும் இன்னொரு பக்கம் வந்து பூபேந்திர யாதவ், இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்துட்டு ஒரு சாய்ஸாக வந்துட்டு அமித்ஷாவும் மோடியும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களை கொடுத்ததுக்கு நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்குது. ரெண்டு பேரும் வந்து சமீபத்தில் நடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல், அதாவது இரண்டு மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிரா மற்றும் இன்னொரு சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடுமையாக வேலை பார்த்து ஜெயிக்க வச்சுருந்தாங்க. ரெண்டாவது அவங்களுக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஆட்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைச்சராக இருக்கார். அவர் வந்துட்டு ஒடிசா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆளாக இருக்காப்புல. அங்கே வந்துட்டு தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சு இன்றைக்கி கல்வி அமைச்சராக மாறியிருக்கார். இன்னொரு பக்கம் பூபேந்திர யாதவ் வந்து பார்த்திங்கனாக்கா ராஜஸ்தானை சேர்ந்தவர். ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவரை வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வேணாங்க, நாங்கள் ரெண்டு பேரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ரெண்டு பேரை கொண்டு வருது. அவங்க யாருனாக்கா சிவராஜ் சிங் சவுகான், இன்னொருத்தர் வந்துட்டு எம்எல் கட்டார், மனோகர் லால் கட்டார் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆர்எஸ்எஸ் முன்மொழிகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க ரெண்டு பேர் மாதிரி இவங்க ரெண்டு பேர் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் அடிப்படையிலே ஆர்எஸ்எஸில் வளர்ந்தவங்க. ஆர்எஸ்எஸ்ஸை தன் உயிர் மூச்சாக கொண்டு வளர்ந்ததாக சொல்லப்படுது. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு கட்சியாக ஆர்எஸ்எஸ்ஸான ஒரு டிசிஷன் வரும்பொழுது ஆர்எஸ்எஸ் பக்கம் தான் நிற்பாங்க. அப்படின் போது இவங்கள நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டால் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும், நம்ம வந்து வேலையெல்லாம் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் நினைக்குது. சிவராஜ் சிங் சவுகான் வந்து நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார். ஏன்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸு, மத்திய அமைச்சராக இருக்கார். இப்போ இதற்கு முன்பு வந்துட்டு மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கனாக்கா முதலமைச்சராக இருந்திருக்காரு. சமீபத்தில் நடந்த பதவியேற்பு விழா, அதாவது மோடி அவர்கள் வந்துட்டு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அப்போ வந்து அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ எல்லா அமைச்சரும் பதவி ஏற்க போகும்போதும் சாந்தமாக இருந்தது. இந்த சிவராஜ் சிங் சவுகான் மேலே ஏறும்போது மட்டும் ஒரே கரகோஷமாக இருந்தது. அந்தளவுக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு பெரிய தலைவராக மோடிக்கு அப்புறம் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களாக யாரை பார்க்குறாங்கனாக்கா சிவராஜ் சிங் சவுகான், அப்புறம் யோகி ஆதித்யநாத், இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் பார்க்குறாங்க. ஒரு வலிமைப்பட்ச தலைவராக வந்துட்டு பாஜகவில் முழுந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அவரை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் சூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படி இல்லையா, சிவராஜ் சிங் வேணாமா, மனோகர் லால் கட்டாரை வந்துட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இப்போ வந்து இந்த கருத்து முதல் தான் வந்துட்டு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. என்னப்பா இது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு 6 மாதம் ஆயிடுச்சு அந்த பதவிக்காலம் முடிச்சு, இன்னும் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னோடனே அகிலேஷ் யாதவ் நாடாளுமன்றத்திலேயே கலாச்சிருக்கிறாப்புல பாஜகவை. என்னங்க இந்தியாவிலேயே பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல, இப்படி திணறிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவராஜ் சிங் சவுகானை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னாக்கா
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட மோடியோட ட்ராவல் பண்ணவர் அப்படின்னு சொல்லப்படுது. மோடி வந்துட்டு ஒரு பக்கம் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் இவருமே வந்து மத்திய பிரதேசில் வந்துட்டு முதலமைச்சராக இருந்திருக்காரு. 2014 வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் வந்துட்டு சிவராஜ் சிங் சவுகானை வந்துட்டு புகழ்ந்து பேசியிருக்காரு பாஜகவினுடைய முன்னணி தலைவர், மூத்த தலைவர் எல்கே அத்வானியை பல காம்ப்ரமைஸ்க்கு உட்படுத்தி தான் வந்துட்டு ஆக்சுவலாக மோடி அவர்களை வந்துட்டு பிரதமர் வேட்பாளராக அறிவித்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தது கூட ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரியும். அந்த சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவராஜ் சிங் சவுகானை வந்துட்டு முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆர்எஸ்எஸ். இப்போ என்னன்னாக்கா பாஜகவினுடைய அதிகார மையமாகவே கடந்த 15 ஆண்டுகளாக செயல்படுறவங்க வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு தங்களுடைய கை மேல் ஓங்கியிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த வகையில் மோடி அமித்ஷாவும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 55-56 வயசு இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானையோ இல்லை பூபேந்திர யாதவையோ போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் லாபகமாக இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆர்எஸ்எஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். அந்த வகையில் என்ன முடிவாக போகுது அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். மோடி அமித்ஷா வந்துட்டு இன்னும் ஸ்மார்ட்டாக வேறு சில சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக இந்த ஆப்ஷனை தாண்டி நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒருத்தவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடாது, அப்படி இல்லையா மேபி வந்துட்டு இல்லை வேறு யாரையாவது, அதாவது பெண்கள்ல இருந்து ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்தால் நல்லா இருக்குமே, இப்படியான ஒரு திட்டங்களும் தீட்டப்பட்டு கொண்டிருப்பதா டெல்லி வட்டாரங்கள் சொல்லுது. இப்போதைக்கு இதுதான் நியூஸ். யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதல் தான் இழங்க போகிறாங்க. அப்படியே மோடி அமித்ஷாவும் முக்கிய சக்தியாக வந்து பாஜகவில் இருந்தாலும் தேர்ந்தெடுக்க போகிற தலைவர் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு முடிவுகளை எடுக்க போகிற இடத்துல இருக்க போகிறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா நட்டா அவர்கள் என்ன தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே கூட கடந்த காலங்களில் மோடியும் அமித்ஷாவும் சொல்லக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவராக தான் அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ தேர்ந்தெடுக்க போகிற தலைவரும் அப்படியான சூழல் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக்கலாம். மோடியும் அமித்ஷாவும் பாஜகவினுடைய அதிகார மையமாக இருக்கலாம், ஆனால் பாஜக மேலேயே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இயக்கம்னா ஆர்எஸ்எஸ் தான். அட்லாஸ்ட் ஆர்எஸ்எஸ் தான் வந்துட்டு முடிவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நன்றி.